Welcome to Simple Maths with Vinod. Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது exercise 1.1 ஓட 4th sum தான் பார்க்க போறோம். Okay, so இங்க என்ன கொடுத்துட்டாங்க? HCF of two numbers 9 ன்ற வேல்யூ கொடுத்துட்டு LCM of the two numbers கேக்குறாங்க. Okay, so இந்த மாதிரி HCF கொடுத்துட்டு LCM இல்ல LCM கொடுத்துட்டு HCF for two numbers க்கு கேட்டாங்கன்னா so நமக்கு அதோட கண்டிஷன் ஆல்ரெடி தெரியும். We know that HCF into LCM equal to product of two numbers. So இந்த கண்டிஷன்ல நம்ம அப்ளை பண்ணா எது ஒன்று கொடுத்துட்டு இன்னொன்று கேட்டாலுமே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ அப்போ HCF அவங்க கொடுத்துட்டாங்க 9 இன்ட்டு LCM தான் நம்ம ஃபைன் பண்ணணும் தெரியாது. ஸோ LCM அப்படியே வச்சுக்கலாம். ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ். ஸோ டூ நம்பர்ஸ்னால் என்ன கொடுத்து அந்த ரெண்டு நம்பர் 306 இன்ட்டு 657. இப்போ LCM அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ மல்டிப்ளியில் இருக்க 9 ஈக்குவல் டு அந்த பக்கம் போனால் டிவைடுக்கு போயிடுமா? ஸோ அப்போ 306 இன்ட்டு 657 divided by 9. So 306 9ல டிவைட் பண்ணலாமா? 1 time 13ன்றது 27 தான் வரும். So 3 times வரும். பேலன்ஸ் ஒரு 336 அங்கே போனால் 36 9ல டிவைட் பண்ணால் 4 times. So அப்போ 34 into 657. So இதை மல்டிப்ளை பண்ணி என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்த்துடலாமா? 657 into 34. So ஃபஸ்ட்டு 4ல மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 7 4s are 28, balance 2. Then 5 4s are 20 plus 2 22, balance 2. 6 4s are 24 plus 2 பண்ணா 26. Then 3ல multiply பண்ணா என்ன வரும்? 7 3s are 21, so balance 2. Then அடுத்து 5 3s are 15, 15 plus 2 17, balance 1. Then 6 3s are 18, 18 plus 1 19. So add பண்ணா நமக்கு என்ன ரிசல்ட் வரும்? 8 3 13, balance 1, so 10, 12, so 2, 1, so 22,338 வருது நமக்கு ஆன்சர். ஸோ அப்போ ஆன்சர் என்ன? LCM 22,338. ஸோ இதுதான் அவங்க கேட்ட LCM. Like, share, subscribe. Simple Maths with Vinod.